திருமணிக்கு பெருமையா எடுத்து 1 லட்சம் ரூபாய் அந்த உண்டியில போடுவேன். ஒட்டில போடுவாரு. அதோட பெத்த ஆட்டா வயிற்று நிறைய சோத்த போட்டா அதோட புண்ணி எங்க இருக்குதுடா அண்ணா? ஆமா. காலின் கீழே இருக்குது அருகம்புல்லு பெருமை தெரியல மனுஷனுக்கு. ஆமா. மலை உச்சியில் இருக்குமாறு அந்த ஒரு பிள்ளைதான் பெருமையா இருக்குது. ஆமா. அதுபோல இந்த சூரிய பகவான் நான் தான் என்று சொல்ல உடனே நம்ப மறுத்தது. உடனே 1000 கதிர்களின் வெப்பத்தை அடக்கி அந்த ஜுவாலையுடைய வெப்பத்தை அடக்கி சூரிய தேவன் சுய வடிவோடு காட்சி அளித்தார். குழந்தையானது காலில் வணங்கியதா என்னை ஏன் எதற்காக சூரிய மந்திரத்தை எதற்கு மந்திரம் பூர்வாசர் மகமுனிவர் கொடுத்த மந்திரம் சூரிய வசிய மந்திரத்தை எதற்கு உச்சரித்தார்? என்னை ஏன் பரவாட்டார் என்று சூரிய தேவன் சுந்தரா தேவி பார்த்து கேட்டவுடனே ஐயா பூர்வாசர் மகமுனிவர் மந்திரம் மெய்யா அப்படியே பரிசுகிறது உண்மை என்று தெரிஞ்சு போச்சு. போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சூரிய தேவன் வெறுமனையா நிற்கிறார். இந்த பூலோகத்திற்கு தூர்வாசர் மந்திரத்திற்கு இறங்கி வந்தா ஒரு நினைவு இருக்கணும், ஒரு ஞாபக பொருள் இருக்கணும். சூரிய தேவன் பூலோகத்திற்கு வந்ததற்கும் போனதற்கும் அடையாளம் இருக்கணும். ஒரு வீட்டுக்கு